வாங்க, இன்னைக்கு நம்ம வரலாற்றிலேயே ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப புதிரான ஒரு கூற்ற பத்தி தான் பார்க்க போறோம். இது கடவுளோட இதயத்திலிருந்தே வந்த ஒரு குரல். ஆனா அதுல ஒரு கைவிடப்பட்ட உணர்வு இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அந்த வார்த்தைகள் இதான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்ன கைவிட்டீர்? சிலுவையில வேதனையில தொங்கிட்டு இருந்த இயேசுவோட உதடுகள்ல இருந்து வந்த இந்த வலி நிறைஞ்ச கூக்குரல் தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போற இந்த புதிரோட மையம். இந்த ஒரு கேள்விதான் நம்மள இந்த முழு பயணத்துக்கும் கூட்டிட்டு போக போகுது. எப்பவுமே கடவுளோட ஒரு முழுமையான உறவுல இருந்த ஒருத்தரால எப்படி இப்படி கைவிடப்பட்டதா உணர முடியும்? இதுக்கான பதில தேடி தான் நம்ம போக போறோம். நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ ஒரு கதைய பத்தி பேசல. இது நிஜமாவே சரித்திரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சரி, அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட அந்த நொடிய சரியா புரிஞ்சிக்க முதல்ல அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு நம்ம மனசுல ஒரு சித்திரமா கொண்டு வருவோம் வாங்க. அந்த சிலுவையில அப்போ என்னதான் நடந்துட்டு இருந்துச்சே? யோசிச்சு பாருங்க. பல மணி நேரமா அவரு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு? அவரோட சீஷர் ஒருத்தரே அவரை காட்டி கொடுத்துட்டாரு. பொய் குற்றச்சாட்டுகள், சிப்பாய்கள் அவரை அடிச்சு கேலி செஞ்சாங்க. கடைசியா அந்த சிலுவையில அரைஞ்சாங்க. அவரோட உடல் வலி அதோட உச்ச கட்டத்துல இருந்துச்சு. அந்த நேரத்துல நடந்த ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்தையும் பைபிள் பதிவு செய்யுது. என்னன்னா, மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த இடம் முழுசும் ஒரு இயற்கைக்கு மீறின இருள் சூழ்ந்துடுச்சு. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஒரு தருணத்தோட தீவிரத்தை இந்த பிரபஞ்சமே உணர்ந்துச்சுங்கிறதுக்கான அடையாளம் மாதிரி இருந்துச்சு அது. ஆனா பாருங்க, இவ்ளோ உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் இயேசுவோட அந்த கூக்குரல் அதையெல்லாம் விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி தான் இருந்துச்சு. உண்மையான மர்மமே இங்க தான் ஆரம்பிக்குது. சரி, வாங்க. இந்த கூக்குரலை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் பெரிய க்ளூ எங்க இருக்குன்னு பாப்போம். அது ஒரு பழங்கால தீர்க்க தரிசனத்தோட சம்பந்தப்பட்டது. இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் ஏதோ விரக்தியில அப்போதைக்கு வந்த வார்த்தைகள் கிடையாது. அது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட சங்கீதம் 22ல இருந்து எடுத்த ஒரு நேரடி மேற்கோள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சங்கீதம் சிலுவையில என்னெல்லாம் நடக்குமோ, அந்த துன்பம், அந்த நிராகரிப்பு, அந்த வலி எல்லாத்தையும் நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமா விவரிக்குது. அந்த தீர்க்க தரிசனத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சிலுவையில நிஜமா மாறுச்சே. அங்க விவரிக்கப்பட்ட துன்பம் இங்க உணரப்பட்டுச்சு. முன்னாடியே சொல்லப்பட்ட நிராகரிப்பு இங்க அனுபவமா மாறுச்சு. அந்த சங்கீதத்தோட வலி சிலுவையோட வலியா எதிரொலிச்சுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். சிலுவையில நடந்ததெல்லாம் ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது. அது காலம் காலமா பின்னப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தோட நிறைவேற்றம். அதனால இயேசுவோட அந்த கூக்குரல் ஒரு விரக்தியோட குரல் இல்ல, அது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுங்கிறதுக்கான அடையாளம். இப்போ இந்த கைவிடப்பட்ட உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆன்மீக காரணத்தை பத்தி பார்ப்போம். பாவத்தின் சுமை. இந்த வார்த்தைகளோட மைய கருவை இதுதான். மறுபடியும் சொல்றேன், இயேசு அனுபவிச்சது வெறும் உடல் வலியை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஒரு ஆவிக்குரிய துன்பம். சரித்திரத்துல வேற யாருமே அனுபவிச்சிருக்காத ஒரு விதமான வேதனை. பாருங்க, அந்த ஒரு நொடியில பிதாவாகிய தேவனோட அவருக்கு எப்பவும் இருந்த அந்த முழுமையான உறவு உடைஞ்சு போச்சு. இறையியல் படி நம்மளோட, அதாவது இந்த மனித குலத்தோட அத்தனை தவறுகளையும் பாவங்களையும் அவரோட தோள் மேல சுமந்துகிட்டாரு. இதோட விளைவா இந்த உலகத்துக்காக அவர் ஒரு ஆழமான தனிமை அனுபவிச்சாரு. வரலாறு காணாத தனிமை அது. அங்க நின்னுட்டு இருந்த அந்த கூட்டத்துக்கு இயேசுவோட அந்த கூக்குரல் கேட்டுச்சு. ஆனா அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரு தீர்க்கதரிசி எலியாவைத்தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த குரலுக்கு பின்னாடி இருந்த உண்மையான ஆழமான அர்த்தம் அவங்களுக்கு புரியவே இல்லை. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். விரக்தியோட உச்சகட்டமா தெரியிற இந்த ஒரு தருணத்தை எப்படி ஒரு நம்பிக்கையோட தொடக்கமா பார்க்கலான்னு ஆராய்வோம் வாங்க. இங்கதான் இந்த புதிரோட விடையே இருக்கு. இயேசு சொன்னாரே, அந்த சங்கீதம் 22 அது துன்பத்தோடையும் கைவிடப்பட்ட உணர்வோடையும் தான் தொடங்குது. அது உண்மைதான். ஆனா அது அங்கேயே முடியல. அது நம்பிக்கையோடையும் ஒரு பெரிய வெற்றியோடையும் தான் முடியுது. அந்த முதல் வரிய மட்டும் அவர் சத்தமா சொன்னது மூலமா அந்த முழு சங்கீதத்தையும், அதாவது அந்த துன்பத்திலிருந்து வெற்றிக்கு போற அந்த முழு பயணத்தையும் அவர் மனசுல வச்சிருக்காரு, நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆக, இது ஒரு தோல்வியோட கூக்குரல் கிடையவே கிடையாது. இது ஒரு நோக்கத்தோட கூக்குரல். ஒரு பெரிய படி முடிய போகுது, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்றதுக்கான அடையாளம் இது. கைவிடப்பட்டதா உணர்ந்த அந்த உச்சக்கட்ட நேரத்துல கூட ஒரு திட்டம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு.
அப்போ இந்த ஒரு தருணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இயேசு அந்த வலியை அனுபவிச்சதால நம்மளோட தனிமையையும் நம்ம வலியையும் அவரால ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியுது. அந்த இருண்ட சிலுவை ஒரு முடிவே இல்ல, அது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு பாதை. இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை ஞாபகப்படுத்துது. நம்ம வாழ்க்கையோட ரொம்ப இருண்ட தருணங்கள்ல கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய திட்டம் நடந்துகிட்டு இருக்கலாம். அதனால கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, சரித்திரத்தோட அந்த மிக இருண்ட தருணத்துல கூட ஒரு திட்டம் ஒளிஞ்சிருந்துச்சுன்னா, நம்மளோட சொந்த இருண்ட தருணங்கள்ல நமக்காக என்ன நம்பிக்கை காத்துக்கிட்டு இருக்கோம்?